வணக்கம் நேயர்களே, சுவையோ சுவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலா கோடை காலம்னா ஏப்ரலுக்கு மேலதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வெயில் மிக அதிகமாக இருப்பதனாலும் வறட்சினாலையும் சீக்கிரமாகவே கோடைக்காலம் வந்துடுறது போல ஒரு பாவனை நமக்கு இருக்கு. மாங்காயெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊறுகாய்க்கான நிறைய பொருட்கள் இப்ப மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கோடைக்கால உணவு வகைகளை கோடை காலத்தை வெல்கம் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இதை வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் கோடைக்கால உணவு வகைகளை இந்த நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்காக செஞ்சிருக்கோம். மெனுராணி செல்லம் அவர்கள் மிக அற்புதமான கோடை காலத்தை என்னென்ன மாதிரி நம்ம வரவேற்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறாங்க. வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. கோடை காலத்துக்கான உணவு வகைகளை சொல்றதுக்கு முன்னாடி நேர்களுக்கான போன் நம்பர் சொல்லிட்டு வந்துருவோம் மேம். ஹலோ, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் வருது பாருங்க. 64628270. இது சென்னை நேர்களுக்கான எண். வெளியூர் நேயர்கள் 04417077. கைபேசி எண்கள் 2 கொடுத்திருக்கோம். 9444901011 மற்றும் ஒரு எண் 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 001442539710. மேம், இந்த கோடை காலத்தை வெல்கம் பண்றது அப்படின்னும் போது யூஸ்வலா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சோ அது நாட் ஜூஸ் கிடையாது, சூப் இல்ல, ஜூஸ் இல்ல, அது ஒரு வெல்கம் ட்ரிங்க்ங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அது என்னது, இது எப்படி பண்றது, வீட்லயே நம்ம பண்ண முடியுமா? அது கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட். அதாவது அது இட்ஸ் நாட் அ பிரிசர்வ்டு ஸ்குவாஷ். அது தண்ணீர்ல கலந்து அப்படி ரொம்ப நாள் வச்சுட்டு கொடுக்குற அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னா வெல்கம் ட்ரிங்க்னா ஆன் த ஸ்பாட்டு அப்போ தயாரித்த பழச்சாறு. பொதுவா இப்போ அதான் ட்ரெண்டு, அதான் இதுல வழக்கத்துல இருக்கு. வெல்கம் ட்ரிங்க்ஸ்னா நீங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடைகள்ல கூட இப்போ கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரியும் எடுத்துட்டு குட்டி குட்டியா நறுக்கி அதை ஒரு கப்பு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸு, ஒரு கப்பு ஐஸ் கியூப்ஸு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் மிளகுத்தூள், இத்தனையும் சேர்த்து மிக்சியோட ஜாரில் போட்டு விப்பர் பிளேடில் போட்டுட்டு அப்போ நீங்கள் அடிக்கிற போது ஸ்ட்ராபெரி கூட என்னெல்லாம் மேட்சிங்காக இருக்கும்? ஆரஞ்சு ஜூஸ் மேட்சிங்காக இருக்கும், சிட்ரிக்கு. அரை கப்பு அந்த ஆரஞ்சு ஜூஸாக போடலாம், இல்லை ஆரஞ்சு ஃப்ரூட்ஸே போடலாம். நல்லா போட்டு நல்லா பிளெண்டரில் அடித்தாக்க அது ஒரு மாதிரியா நுரைச்சி வரும். அதை அவன் என்ன கேட்பான்னா உங்களுக்கு பரிமாறுற போது யூ வாண்ட் வித் சுகர் வித்தவுட் சுகர். சுகர் இல்லாதையே கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அப்போ தயாரிச்சு அப்பே கொடுக்கறதுல இதுக்கும் ஷர்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏன்னா இந்த பழக்கடையிலலாம் ஷர்பத் கொடுப்பான், அது என்ன வெல்கம் ட்ரிங்க் ஷர்பத் தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஷர்பத்தில் தண்ணி போட்டு அந்த பழத்தை அடிச்சுட்டு தண்ணி கலக்கிட்டு மேல ஐஸ் கியூப்ஸ் மிதக்க விட்டு ஒரு ஸ்ட்ராவோட கொடுப்பான். அது வெறும் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுறதுதான். இது என்ன ஆயிடும்னா when you whip it with that ice cubes, அதுல சில சமயம் புதினா ஜூஸ் போடுவாங்க, சில சமயம் பெப்பர் போடுவாங்க, ஏதோ போட்டு அந்த 2-3 ஃப்ரூட்ஸை சேர்த்து அடிக்கிற போது இட் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஓகே, அதட்டால் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, காம்பினேஷன் இருக்கு. இது ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா பார்டெண்டர்ஸ் பிளஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பார்டெண்டர்ஸ் பிளஷ்னா பேர் அமக்கலமா இருக்கு, இது என்ன வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்களா? அது ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி வித் ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஒரு காம்பினேஷன். ஒரு கப் ஆப்பிள், ஒரு கப் ஆரஞ்சு, ஒரு கப் ஸ்ட்ராபெரி, மூணையும் சேர்த்து ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்து போட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட், வேணும்னா சுகரை போட்டு அப்சல்யூட்லி வித் நோ சுகர், விருப்பப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். விப்பர் பிளேட்ல பண்ணா அதுக்கு பேரு
பார்டெண்டர் பார்டெண்டர் blush. வாவ், blushனா வந்து கண்ணை சிவக்கிறது. அந்த 2-3 கண்ணை சிவந்த மாதிரி ஒரு அது வந்து எப்பவுமே பிரசன்டேஷன்ல இருக்கு. வீட்ல டால் கிளாஸ் டம்ளர் வாங்கி வைங்க. சம்மர்ல வந்து ஃப்ரூட்டா சாப்பிட சொன்னா குழந்தைங்க சாப்பிடாது, மூஞ்சி காட்டும், திரும்பி போயிடும். அதே நீங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் அந்த டம்ளர்ல போட்டு ஸ்ட்ரால குடிச்சா நிச்சயமா குழந்தைங்க சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியா அதுங்களுக்கு மிக்சியில போட்டு கொஞ்சம் சோம்பப்படாத பண்ணி வச்சு ஃப்ரூட்ஸை வாங்கி வைங்க. when the children come from ஸ்பெஷலா இப்போ எக்ஸாம் டைம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், வைட்டமின்ஸ் நிறைய இருக்கும், அதுல வைட்டமின் சி நிறைய இருக்கு ஃப்ரூட்ஸ்ல. அப்போ நல்லா நிச்சயமா ரொம்ப ரொம்ப அழகான வந்து வெல்கம் ட்ரிங்கே வந்து இவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. இல்ல என்ன இப்ப நீங்க 2 காம்பினேஷன் இப்ப சொல்லியாச்சு, அதாவது ஸ்ட்ராபெரி வித் ஆரஞ்சு ஒன்னு சொன்னீங்க, இப்ப வந்து அந்த பார்டெண்டர்ஸ் உடைய பிளஷ்னு சொல்லி அது ஒரு 3 காம்பினேஷன் சொன்னீங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன காம்பினேஷன்? ஏன்னா வீட்ல பாத்தீங்கன்னா அதிகமா லெமன் எப்பவுமே பெரும்பாலும் வீட்ல இருக்கு. ஆப்பிள் வித் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி அது பேரு ஆஸ்ட்ரா. ஆஸ்ட்ரா, ஓகே ஓகே. இந்த ஆப்பிள் வந்து பொதுவா இந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்ஸ் பண்ற ஆப்பிள் கிரீன் ஆப்பிளா இருந்தா நல்லா இருக்கும். அதாவது மாவு சத்து இல்லாம ஜூசியா சாப்பிடுற போது ஜூசியா இருக்கணும். ஸோ அது வந்து ஆப்பிள் வித் ஸ்ட்ராபெரி போட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டா ஆஸ்ட்ரா. இதோட சேர்த்து நீங்க இளநீர் போடலாம். இளநீர் போட்டு அது ஒரு விதமா கொடுக்கலாம். தேங்காய் பால் இப்ப குழந்தெல்லாம் படிச்சு டென்ஷன் ஆகி அசிடிட்டி வரும், ராத்திரி எல்லாம் தூக்கம் முழிக்கும், கண்ணெல்லாம் செவக்கும், உடம்பு உஷ்ணம் ஆகும். இவ்வளவு நல்லா படிச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்க. ஆமா, அது நைட்டு குடிக்க முடியாது. அப்கோர்ஸ் அந்த பரீட்சை எழுதிட்டு வராங்கல்ல மத்தியானம், அப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி have 1 glass of juice சொல்லிட்டு போய் ரிஃப்ரெஷ் பண்ணின்னு வந்துட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். இல்ல ஈவினிங் 4 o'clock 5 o'clock ஸ்நாக்ஸ் சாப்பிடுற போது இத கொடுங்க. சோ சத்துக்கு சத்தாச்சு, சுவைக்கு சுவையாச்சு. தேங்காய் பால் சொல்ல ஆரம்பிச்சீங்க, அது வந்து அது வந்து மோர் தென் கிட்ஸ் இட் இஸ் அப்பிடைசர் மாதிரி. ஃபார் பார்ட்டில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, தேங்காய் பால், அதுக்கு தேங்காய் பாலோட இந்த மாதிரி லெமன் ஜூஸ், புதினா, நீங்க சொன்னீங்கல்ல வீட்ல லெமன் இருக்கும், அது என்ன பண்றது, அந்த மாதிரி பண்ணலாம். லெமன் லெமன் ஜூஸ் 1 கப்பு, கொஞ்சம் பிட் ஆஃப் ஜிஞ்சர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அது கூட புதினா பண்ணி நல்லா ஐஸ் கியூப்ஸ போட்டு அடிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் பாலை போட்டு கொடுத்து அதில் தேங்காய் பால் போடலாம். ஓ சூப்பர், நல்லா இருக்கு. நம்ம சில காம்பினேஷன்ல நம்ம வாழ்க்கையில ட்ரையா பண்ணிருக்க மாட்டோம். ஆமா, பட் நம்ம ட்ரை பண்ணி கிளாஸ் நடத்துற போது இதெல்லாம் ட்ரை பண்றோம்ல, இட் இஸ் லைக் லைவ் ப்ரோக்ராம் இந்த கிளாஸ். அதனால அவள்கிட்ட ஃபீட்பேக் வரும்ல, நாங்க ட்ரை பண்ணோம் நல்லா இருந்தது, அதத்தான் நம்ம இங்க நேயர்களுக்கு சொல்றோம். நிச்சயமா பண்ணுங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி சமையல்ங்கிறது வந்து 2 விஷயம், ஒண்ணு மெனக்கடணும், 2வது கிரியேட்டிவிட்டி. என்னென்ன காம்பினேஷன்ல வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறதுலதான் வந்து உங்களுக்கு சமையல் வந்து நல்லா அழகா வரும். இப்ப ரொம்ப அழகான ஒரு 4 விதமான வெல்கம் ட்ரிங்க் சொல்லிட்டீங்க. அப்புறம் கோடை காலம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து நிறைய வந்து இந்த ஊறுகாய், வத்தல், வடாம்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பழைய வீடுகளுடைய அமைப்புகள் அதெல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு திருவிழா மாதிரியே நடக்கும், வீட்லயே ஒரு பெரிய விசேஷம் மாதிரி தான் நடக்கும் ஊறுகாய் போடுறதெல்லாம். இன்னைக்கு பாயிண்ட்மா, அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது, மாமியார் கலக்கி வைப்பாங்க, 2-3 மருமங்க போய் அந்த வெயில்ல போய் நின்னு பண்ணுவாங்க. இப்ப அவளே கலக்கி அவளே வெயில்ல போனா எல்லாருக்கும். ஒரு நேர் வந்துட்டாங்க, ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் நூறு, வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் வந்து முறுக்கு இது மிளகு முறுக்கு, மிளகு செவு அது கேட்கணும். மிளகு போட்டு முறுக்கா எப்படி போட்ட மாவு இது உளுந்தம் அதுவும் இது அரிசியும் அப்படி போடணும்னு. அது ஓகே. கரம் மசாலா 3. ஆமா, மிளகு செவ், மிளகு சேவு. ஓகே ஓகே, மிளகு சேவு, காரா சேவு மாதிரி மிளகு சேவு. அப்புறம் முறுக்கு, சாதாரண வீட்ல சாப்பிடுற முறுக்கு மாதிரி வீட்ல செய்யறது. சரி. கரம் மசாலா, கரம் மசாலா ஏதோ சொன்னீங்களே, இந்த தோசை மாவு கரெக்டா என்ன அளவு போடணும். சரி, ஓகே. நிறைய லிஸ்ட் வச்சிருக்கீங்க போல இருக்கே. ஓகே ஓகே, கரம் மசாலா 1 3 கேட்கணும். சரி சரி, நன்றிங்கம்மா.
நன்றி நன்றி நன்றி. மிளகு சேவு. சரி, முதல்ல சேவை சொல்லிடலாம். ஆமா, சொல்லிடுங்க. அவங்க வந்து காரா சேவு மாதிரி அந்த மாதிரி கேக்குறாங்க. சேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சேவை இல்ல, சேவை சேவு. சோ பொதுவா சேவுனாலே டீப் ஃப்ரைடு. இந்த அந்த சேவுக்குன்னா தட்டு விற்கும் பாத்திர கடையில. அப்படியே தேய்ச்சக்கா அப்படி நீளமா விழும். அப்படி இல்லாத பட்சத்துல முறுக்கு பிழியறதுலயே பண்ணிட்டு அப்புறமா அதை தூளாக்கி விடுவாங்க. எப்படி வேணா செய்யலாம். ஒரு கரகரப்பாய் பொடித்த மிளகு ஒரு 2 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இதுல அரிசி மாவு தான் நிறைய வரும். அரிசி மாவு 2 கப்பு. அதுடன் உளுத்தம் பருப்பை வெறும் சட்டியில வறுத்து பொடிச்சது 1 மேஜைக்கரண்டி. நெய் அல்லது வனஸ்பதி 2 மேஜைக்கரண்டி. இதுல வந்து சில பேர் பூண்டு போடுவாங்க. அது அவங்க விருப்பம். பூண்டு பொடியா விற்கிறது, பூண்டு அரைச்சி போடலாம். எப்படியா இருந்தாலும் ரொம்ப தளர பிசைஞ்சாக்க நமுத்து போயிடும். ரொம்ப டைட்டா பிசைஞ்சா ஹார்ட் ஆகும். பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அரிசி மாவு இல்லையா, அது ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உளுத்த மாவு போடுறதுனால கரகரப்பு இருக்கும். நெய் போட்டா சாஃப்ட்னஸ் இருக்கும். அத்தனையும் கலந்து பிசைந்து அரிசி மாவு, உப்பு, உளுத்த மாவு, மிளகு, அந்த பூண்டு இல்லையோ வந்து இதெல்லாம் போட்டு சேர்த்து பிசைஞ்சு நெய்யுடன் சேர்த்து பிசைஞ்சு அந்த பிழிச்சு எடுத்துட்டு அப்புறம் உதிர்க்கலாம். மாவு இது பண்ண உடனே மாவு அப்படியே திக்காச்சு தேய்ப்பாங்க. காரா சேவு பண்றதுக்கு கொடுங்க அப்படின்னா பாத்திர கடையில கொடுப்பாங்க. எப்படி வேணா பண்ணலாம். அடுத்தது என்ன, இன்னொரு டவுட் என்ன கேட்டீங்க? அவங்க வந்து தோசைக்கு வந்து கரெக்டான பதம் என்ன அளவுன்னு கேக்குறாங்க. பொதுவா இட்லி மாவையே நம்ம மக்கள்லாம் தோசையா மாத்திடுவாங்க. தோசைக்குன்னு தனியா அரைக்க மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் பாவம், அவளுக்கு என்ன டைம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இட்லிக்கு உளுந்து நிறைய இருக்கணும், தோசைக்கு அரிசி நிறைய இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இட்லி மாவு தோசையா கன்வெர்ட் பண்றத கொஞ்சம் அரிசி மாவை போட்டுருவாங்க. ஆனா நீங்க தோசைக்குன்னு அரைக்கிறதுன்னா இட்லிக்கு போடுற மாதிரி 4:1 போடாம 5:1 போடலாம் தோசைக்கு. ஆமா, 4 பங்கு அரிசினா 1 பங்கு உளுந்து சாதாரண இட்லி தோசைக்கு போடுவாங்க. ஆனா நீங்க வந்து நல்ல பேப்பர் தோசை பண்ணணும், அந்த மாதிரி தோசை மாத்திரம் அதுல பண்ணணும்னா அரிசி கொஞ்சம் ஒரு புடி ஜாஸ்தியா போட்டா சரியா வரும். தனித்தனியா ஊற வச்சு தனித்தனியா அரைக்கணும். மொத்தமா சேர்த்து ஊற வச்சு அரைக்க கூடாது. சரியா. இன்னொரு நேர் இருக்காங்க பாத்தீங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மா. சொல்லுங்க சுபாஷினி, வாங்க. மேம், மெது பகோடாவும் அக்கார வறுத்தலும் வேணும். மெது பக்கோடா. சரி, அந்த அக்கார வறுத்தல். ஓகே ஓகே. மெது பக்கோடா அக்கார அடிசல் நல்லா இருக்கே காம்பினேஷன். சூப்பர். தேங்க் யூ சுபாஷினி. சொல்லுவாங்க மேடம். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. அந்த மெது பக்கோடா வந்து நிறைய சோடா பைக்காட் போடணும். சோடா உப்பு சொல்றது. சோ அதனாலதான் அது அப்படி பொறையா இருக்கு. சோ ஒரு பெரிய ஒரு பேசின்ல கடலை மாவு, அது சோடா, அது நடுவுல குழிச்சுக்கணும். அதுல வனஸ்பதி அப்புறம் சோடா மாவு போட்டுட்டு அது அப்படியே விரல் நுனியால நுரைக்க அடிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அந்த நுரைச்சின் ஃப்ராத்தியா வரும். அதுல அந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா போகணும். 4 கப்பு கடலை மானா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டா பைண்டிங் இருக்கும் அது. ஸோ பட் மெயினா இதுதான். அப்புறம் உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போடலாம். வெங்காயம் விருப்பப்படி. சில பேர் வெங்காயம் போடுறதில்ல, வதக்கி போட வேணாம், பச்சையா போடலாம். ஸோ உப்பு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி பேசின்ல அந்த வனஸ்பதியும் அந்த சோடாவையும் நல்லா எவ்வளவு வனஸ்பதினா இப்போ 4 கப்பு கடலை மாவு அப்படின்னா நிச்சயமா ஒரு 2 மேஜைக்கரண்டி வனஸ்பதி போடணும். அது போட்டு டால்டா போட இஷ்டம் இல்லாதவர்கள் நெய் போடலாம். பட் அதுதான் பொறன்னு வரும். அந்த சோடா இஸ் த ஒன். அப்புறம் கடைசியில அதுலயே சரியாடும். வேணும் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கலாம். உருட்டி ஃப்ரை பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல இப்ப நீங்க இந்த வனஸ்பதி சொல்லும்போது, ஏன்னா முன்னாடி வந்து நிறைய வனஸ்பதி யூசேஜ் வந்து அதிகமா இருந்தது பெரும்பாலும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ரிஃபைன்ட் ஆயில்ஸ் அல்லது நெய் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. அது சொலிடிஃபைடு வெஜிடபிள் ஆயில் நல்ல பிராண்டட் வனஸ்பதியில யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். ஒன்னும் தப்பு ஒண்ணும் கிடையாது. தப்பு கிடையாது. ஓகே ஓகே. எல்லாத்துலயும் அப்படி கெமிக்கல் காம்போசிஷன்லாம் எனக்கு ரொம்ப அதெல்லாம் தெரியாது. ஐ அம் நாட் a dietitian. இல்ல இன்னொன்னு வந்து ஒன்ஸ் இன் a while தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல இந்த ஒரு டேபிள் ஸ்பூனால நம்மளுக்கு சிக் ஆகாது. ஆகாது. ப்ராப்ளம் வித் ஹெல்த் இஸ் பக்கத்துல ஒரு இவ்வளோ ஓம்பொடி மிக்சர் பக்கோடா கிண்ணமா வச்சு தின்னுண்டே டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அது கூடாது. அதுதான் இதுல போடுற ஒரு டேபிள் ஸ்பூன்ல வீட்டுல 5 பேர் சாப்பிடுறாங்க. இதுல அதுல சும்மா ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு என்ன போடணுமோ அது போட்டாதான் நல்லா இருக்கும். ஓகே. சோ அதனால வந்து ஒரு ஸ்பூன் வனஸ்பதி போட்டுக்கோங்கப்பா எல்லாரும். இது வந்து வெல்கம் ட்ரிங்க்ல வந்து நீங்க வந்து ஒரு 5 சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மெனக்கெடுற வேலை தான். 2-3 காம்பினேஷன் வாங்கி போட்டு பண்றது எல்லாமே. அதை விட சிம்பிளா வந்து வீட்டுல இதுல இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு 4-5 ஜூஸ் நீங்க சொல்லுவீங்க. நேர்ல எதிர்பார்க்கறாங்க, நானும் எதிர்பார்க்கறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்துட்டாங்க, பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. நான் வித்யா பேசுறேன் திருப்பதியில இருந்து. சொல்லுங்க வாங்க. எனக்கு அரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு கொஞ்சம். அரிசி உப்புமா எப்படி பண்றது? வாவ் சூப்பர், நல்ல டிஷ். ஓகே, தேங்க்யூ வித்யா. சரி ஓகே வித்யா, பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதான் சட்டுன்னு வேகும். அவன் உடம்புக்கும் செரிமானம் குழந்தைகளுக்கு ஆகும். ஏன்னா உப்புமாவா பண்ற போது ப்ரெஷர் குக் பண்ணது இல்லைல்ல. சோ அரிசிய குருணையா உடச்சுக்கோங்க. மிக்சிலேயே உடச்சுக்கலாம். பெரிய ஃபேமிலியா இருந்தா மெஷின்ல கொடுத்து உடச்சுக்கோங்க. ரவை மாதிரி குருணையா உடச்சுக்கணும். 2 கப்பு இந்த மாதிரி அரிசி ரவை குருணையா உடைச்சது இருந்தா நல்லெண்ணெய் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். நல்லெண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, பெருங்காயம் சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 அல்லது 6 எல்லாம் தட்டுல ரெடியா வச்சுக்கோங்க. அடுப்புல எண்ணெய் காய்ந்ததும் ஒன்றன் பின் ஒன்றாக இதெல்லாம் போடுங்க. கருவேப்பிலை தேவையில்லை. போட்டுட்டு அதெல்லாம் நல்லா வதக்கிய பின் இந்த தண்ணியை விடுங்க. எவ்வளவு அரிசி மாவு அரிசி குருணை இருக்கோ அதுக்கு டபுள் தண்ணி போட்டு உப்பை போட்டு தண்ணி கொதி வந்த உடனே இத குருணைய போட்டு கிளறிட்டு சுமார 90% வந்தப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு மேல மூடி வச்சு டைட்டா மூடினா அந்த ஸ்டீம்லயே ஆயிடும். கனமான பாத்திரத்துல வைக்கணும். நான் கல்யாணம் ஆன புதுசுல 50 years back வெங்கல பானையில வைப்பாங்க, மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வைப்பாங்க. So it was sort of getting steamed. இப்போ அவங்க கேட்காத ஒண்ணும் நான் சொல்றேன். இந்த மாதிரி கிளறி ஒரு தாம்பாளத்துல கொட்டி சின்ன உருண்டை உருட்டி ஆமா அத இட்லி பானையில வச்சா அது பிடி கொழக்கட்டை. சரியா? அரிசி உப்புமாவும் பண்ணலாம், கொழக்கட்டை உப்புமாவும். So it gets double steamed. தேங்காய் போட வேண்டாமா? தேங்காய் of course நான் தேங்காய் சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் போடணும். தேங்காய் போட்டா சுவை ஜாஸ்தி, நல்லா போடலாம். இன்னைக்கு வெங்கல பானையில பண்ண இன்னுமே நல்லா என்ன விசேஷம்னா அடி வந்து தீயாது, ஆனா அடியில ஒரு பிரவுன் இருக்கும். அந்த பிரவுனுக்கு ஒரே சண்டை இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது கருப்பே அழகு காந்தலே ருசி. அதுக்குதான் அது அந்த பழமொழியே. என்ன அதெல்லாம் அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஜூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது சிம்பிளா வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருள்களை வச்சு, அது பழங்களை வச்சு நம்ம வந்து ஜூஸ் பண்றது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுக்கம்மா. எல்லார் வீட்லயும் அந்த ஃபலூதா, அந்த ரோஸ் மில்க் இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுங்க. ரோஸ் மில்க்கு போய் ஒரு பாட்டில் ரோஸ் சிரப் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப காஸ்ட்லியா. தேவையே இல்லை. எல்லார் வீட்லயும் சர்க்கரை இருக்கும். ஒரு ரோஸ் எசன்ஸ் ஒண்ணு வாங்கிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் கலர் பிங்க் கலரை வாங்கிக்கோங்க. 2 பங்கு சர்க்கரைன்னா 1 பங்கு தண்ணி. இது 2ம் கலந்து அடுப்பு மேல ஏற்றின பிறகு ஒரு வாட்டி கொதிச்சப்புறம் அழுக்கெடுத்துடணும். மெல்லிய துணியில வடிகட்டி அழுக்கெடுத்து மீண்டும் அந்த பாகு அடுப்புல வச்சு பிசுக்கு பதம், அப்படின்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து இப்படி பண்ற போது அது பிசுக்கா வரும். பிசுக்கு பதம் வந்த பிறகு 2 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போடணும். சிட்ரிக் ஆசிட்ங்கிறது இப்படி ஒயிட் இது மாதிரி சுகர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். கடையில கிடைக்கும், எல்லா கடையிலயும் கிடைக்கும். எதுக்காக போடுறோம்னா அந்த சக்கரை பாகு அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஃபிளேக்கியா ஃப்ரீஸா மேல ஏடு படியாம இருக்கிறதுக்காக. எவ்வளவு போடணும்? 2 டீஸ்பூன் போடணும். எப்போ போடணும்? கொதிக்கிற போது போடணும். போட்டு கீழே இறக்கி வச்சு
கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த ரோஸ் எசன்ஸ் அண்ட் ரோஸ் கலரை போடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு ரெடி. ரெடி. இது வந்து எவ்வளவு நாள் ப்ரிசர்வ் பண்ணி இது வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டணும்னா ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ், இந்த பிங்க் கலர் ரோஸ் பெட்டல், பன்னீர் ரோஸ், அந்த இதழ்களை அதுல போட்டு மூடி வச்சு ஓவர் நைட் வச்சிருங்க. மறுநாள் காத்தால அந்த ஒரு டீ ஸ்ட்ரெயினர்ல அந்த பெட்டல்ஸ். ஓ சூப்பர். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாசம் இருக்கும். ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ஃபாத்திமா. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, பேசுங்க, மேடமோட பேசுங்க. ஹலோ சொல்லுமா. ஹலோ. நல்லா இருக்கல மேடம்? நல்லா இருக்கேம்மா. எப்ப புதனுக்கு வந்து எதிர்பார்த்துட்டே இப்போ வர சோ ஸ்வீட். சொல்லுங்க ஃபாத்திமா. உங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் மேடம். வார வாரம் நாங்க பாத்துருவோம். இப்போ மேடம் அதனால போன் நான் கேக்குறேன். சரி சொல்லுங்கம்மா. இது கொக்கோ பவுடர் இருக்கா, எப்படி நான் சாக்லேட் செய்யலாம்? எதுமா? கொக்கோ பவுடர் இருக்கு, சாக்லேட் பவுடர். அதுல எப்படி சாக்லேட் பண்ணலாம்? கொக்கோ பவுடர்ல சாக்லேட் பண்றது. ஓகே ஓகே சொல்றேன்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கட் பண்ண வேணாம் மேடம், இங்க பவர் இல்ல. அப்படியே கேட்டுக்கிறீங்களா பதில? ஓகே ஓகே, நல்லது நல்லது. ஓகே, பதில் சொல்லிடுங்க, லைன்ல இருக்காங்க அவங்க. சரி. அந்த பாலும் போடலாம், குறுக்கிய பால், இல்லைன்னா டின்ல விற்கிற கண்டென்ஸ்டு மில்க்கையும் போடலாம். ஒரு டின் கண்டென்ஸ் மில்க்கு 100 to 110 கிராம் வெண்ணெய், உப்பு சேர்க்காத வெண்ணெய். கொக்கோ வந்து பவுடர் வந்து 6 டீஸ்பூன் 7 டீஸ்பூன் போடலாம். சில பேர் பால் பவுடர்ல பண்ணுவாங்க, பாலில் குறுக்கின பாலில் பண்ணால் இன்னும் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வெண்ணெய், அது எவ்வளோ கொக்கோ போடுறோம் அவ்வளோ சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க்கு, அப்புறம் எல்லாம் சேர்த்து கலக்கிட்டு கனமான பாத்திரத்தில் மெல்லிய தீயில அடுப்பில் வச்சு கிளறினே இருக்கிற போது ஒரு சிட்டிகை லிக்விட் குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து போட்ட அப்படி நல்லா பந்து மாதிரி சுருட்டின்னு வரும்மா. ஒரு டின்னுக்கு 40 நிமிஷம் ஆகும் சாக்லேட் பண்ண. 40 பீஸ் கிடைக்கும். நல்லா வெண்ணெய் தடவிய ஒரு ஒரு ட்ரே ரெடியாக வைங்க. சுருளை வந்த உடனே அப்படியே எடுத்து தட்டு மேலே கொட்டி மேலே லெவல் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டா மேலே கேஷ்யூ தூவலாம், மேலே கேரமல் தூவலாம். தூவி செட்டான பிறகு கட் பண்ணி சாப்பிடுங்க. சரியா போச்சா? நன்றி நன்றி ஃபாத்திமா, நன்றி. சோ ஸ்வீட். லைன்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா இதுல நீங்க அந்த ரோசஸ் சொல்லிட்டே இருந்தீங்க, அது கம்ப்ளீட் பண்ணிட்டா அது என்னன்னா, இப்போ அது வந்து நம்மளோட டாபிக் ரிலேட்டட். நம்ம கோடையை வரவேற்போங்கனால யாரான உசா அப்பாடான்னு வெயில்ல வந்தா டபுக்குன்னு ரோஸ் மில்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உட்காந்து டிகாஷன் போட்டு டீ வடிகட்டி ஒன்றும் தேவையில்லை. அந்த நேரத்தில் சுட சுட டீ கூட யாருக்கும் வேண்டி இருக்காது. ஸோ வீட்டில் எப்போ ஐஸ் கியூப்ஸ் வைங்க. இந்த இப்பவே வரவேற்கிறதுக்கு, கோடையை வரவேற்கிறதுக்கு இப்பவே ரெடி பண்ணி வைங்க. அது வந்து சொன்ன அளவு சொன்னீங்க, 2:1 அவ்வளவுதான் ப்ரொபோர்ஷன். நீங்க எவ்வளவு வேணா பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டில் வந்து மஸ்ட் பி ஸ்டெரிலைஸ்ட். நீங்க தானே மேடம் சொன்னீங்க 6 மாசம் வச்சுக்கலாம்னா, 6 நாள்ல பூஞ்ச காலம் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபீடிங் பாட்டில் அலம்புற மாதிரி குச்சியால துணி வச்சு அதெல்லாம் கூடாது. யூ ஹாவ் டு பாயில் தோஸ் பாட்டில்ஸ், dry it out in the sun. அப்போ ஏர் டைட் ஸ்டெரிலைஸ்ட் ட்ரை பாட்டில் கிடைக்கும். அதுல போட்டு வச்சா ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு, சோடியம் பென்சவேட். அந்த சோடியம் சால்ஸ் இல்லாதையே ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்கும். நீண்ட நாள் 6 மாசம் இருக்கும். தேவைப்பட்ட அளவு பால்ல சிறிதளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஸ்ட்ரா வீட்டுல வச்சிருங்க. அட்டகாசமா கொடுங்க. இதையே நீங்க ஃபலுதாவா பண்றதுன்னா, ஒரு நேர் இருக்காங்க, அவங்க பாத்துட்டு வந்துருவோமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், வாங்க. வணக்கம் மேடம். எனக்கு 3 கேள்வி. சொல்லுங்க. வந்து கண்டென்ஸ் மில்க் டின் ஓபன் பண்ணா எவ்வளவு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க மேடம்? ஓகே, கண்டென்ஸ் மில்க். செகண்ட், மாகாளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மாகாளி கிழங்கு ஊறுகாய்க்கு. சரி சொல்றேன். அது வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்? அந்த தோல் இருந்தா எப்படி அந்த கலர் இருக்கணும்? அதனோட ஊறுகாய் வேணுங்க மேடம். நல்லா உரப்பா, உப்பு காரம் புளி போட நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி வேணும். சரி மேடம். அவ்வளவுதான் சொன்னீங்க, 2 தான் சொல்லிருக்கீங்க. ஆமா போறோம். போதுமா? ஓகே பை. வாங்க. சரி சரி சரிம்மா. டின்ன ஓபன் பண்ணா முதல் பாயிண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த தகரம் ஓரம் மேல எல்லாம் ரஸ்ட் வரும். Transfer into a bottle or a
பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர். ஓகே. அப்படி வச்சா 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன, அதை ஓபன் பண்ணிட்டு அது அப்படியே டப்பாவோட வைப்பாங்க. யாரான குழந்தை உள்ள கையை விட்டா கூட கையை எடுத்துரும். அது முதல்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். வேற இதுல மாத்தி வச்சா நீங்க வந்து 2-3 தடவை யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம். அவங்க கேக்குறது ரொம்ப கரெக்டான கேள்வி. மாகாணி எல்லார் வீட்லயும் ஒரு டின் யூஸ் பண்ண மாட்டாங்க, அரை டின் ஒரே சமயத்துல யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த மாகாணி வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இத வந்து நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. கடலை மலை மாதிரி அது வந்து ஒரு வேறு. இது அபிஷியல் நேம் இஸ் சரசபரில்லா. ஓகே. சோ அது வந்து உடைச்சா அதுல இருந்து பால் வரணும். சோ ஒயிட்டா மில்கியா வரும் அதுல. அப்போ அது இளம் வேறு அர்த்தம். டெண்டர் ஒன்ஸ். மேல ஸ்கின் வந்து கோல்டன் பிரவுனிஷ் ஆரஞ்சா இருக்கணும். வந்து ரொம்ப டார்க் மர கலர் இருக்க கூடாது. இவ்வளவுதான். அது வந்து ஒரு 6 மணி நேரம் பக்கெட் ஆஃப் வாட்டர்ல ஊற வைக்கணும். அப்புறம் தோலை சீவனா தோல் வந்துடும். தோலை சீவிட்டு பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி, அதுல சிறிதளவு தயிர், அதாவது மோர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இட் வில் பிகம் டிஸ்கலர்டு, கருப்பாயிடும். அதனால நம்ம தோல் சீவின உடனே அந்த இதுல போட்டுடணும். அப்புறம் குட்டி குட்டியா நறுக்கணும். நறுக்கதான் கொஞ்சம் கஷ்டம். வேற மாமியாரோட மாமியார், நான் வர்த்த எங்க மாமியார் இல்ல, அவங்க இருந்தாங்க. யூ வோன்ட் பிலீவ், கண்ணே தெரியாது, அருவாமனையில கண் தெரியாது, கியூப் கியூபா அம்பளி பாட்டின்னு பேரு. சோ அவங்க வந்து அவங்கள்ட்ட தான் நான் கத்துண்டேன். எங்க அம்மா வீட்டுல பண்ண மாட்டாங்க மாகாளி. எதுக்கு சொல்றேன்னா, மேபி திஸ் ரெசிபி இஸ் 200 years old. எங்க மாமனாரே 1900, எவ்வளவு வருஷம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி. எழுதிக்கோங்க. எங்க காலத்துக்கு அப்புறம் சொல்றது கூட ஆள் கிடையாது. சரியா? அப்போ இதை வந்து குட்டி குட்டியா நறுக்கி பட்டர் மில்க்ல போட்டு வைக்கணும். அது ஆச்சு. நம்ம வெயிட் கணக்கு பார்க்க முடியாது, பாத்திரம் கணக்கு சொல்றேன். ஒரு இவ்வளவு பெரிய பாத்திரம், ஒரு 4-5 டம்ளர், கரண்டி, கப்பு எப்படியோ வச்சுக்கோங்க இருந்தா, ஒரு டம்ளர் உப்பு, கூடுமானவற்றுக்கும் நேச்சுரல் சால்ட், கல்லுப்பு போட்டா நல்லது, போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கா விற்கும், அந்த பொங்கலுக்கு விற்கிற அந்த டெண்டர் கிழங்கு இல்ல, அந்த ஹார்டு மஞ்சள் கிழங்கு, வரளி மஞ்சள், அது ஒரு 3-4 ஸ்டிக்கு, கடுகு ஒரு 200 கிராம், அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 250 கிராம். இதெல்லாம் மிக்சியில, அந்த காலத்துல அம்மியில நாங்கெல்லாம் ஓட்டி ஓட்டி அரைச்சோம். மிக்சியில போட்டு அரைச்சா வேலையாச்சு. நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி மிக்ஸ் இட் வித் பட்டர் மில்க். கடுகு, மஞ்சள், காஞ்ச மிளகாய், இவ்வளவுதான். இதுல எண்ணெயே இல்லாத ஊறுகாய் இது. ஆமா, அதனால வெரி ஹெல்த்தி. கொலஸ்ட்ரால் சொல்ல முடியாது, பிளட் பியூரிஃபையர் இந்த மாகாளி கிழங்கு. அதனால உடம்புக்கு நல்லது. நாங்க உப்பை கொஞ்சம் குறைச்சு பண்ணாக்கா, பிபி இருக்கிறவங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தனியா ஒரு பாட்டில உப்பை குறைச்சு வைங்க. இதோட சில காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டாங்க, பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ. வணக்கம், கீதா வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்களோட இது வந்து நாங்க எப்பவுமே பாத்துட்டு இருப்போம். தேங்க் யூ. இந்த பாதுஷா வந்து எனக்கு மறந்து போச்சு, சரியா எனக்கு பண்ண வரல. அத ட்ரை பண்ணேன்னாக்கா ஒரே ஒரு தடவை சொல்லி தருவீங்களா? சொல்லி தரேன், நிறைய வாட்டி சொல்லி தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன வரல, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் பேசணுமா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்கர் சார். தீவிர ரசிகை மேடம் எங்க வைஃப். ஓ, தேங்க் யூ. ப்ரோகிராம் வந்தாலும் விட மாட்டாங்க, உங்களுக்கு தான் பாப்பாங்க. எது வந்தாலும் வேணும், அது வைங்க, அது வேணும்ங்க. தேங்க் யூ. ரொம்ப உங்களுக்கு வந்து பெண்கள்ல நலன்ற பட்டத்தை கொடுக்குறேன் மேடம். 6 ரூபாய் சொல்றீங்க மேடம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பாராட்டுறேன் மேடம். இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய எல்லாருக்கும் நன்றி மேடம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான நேர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் பெரிய ஒரு எவர்கிரீன் ப்ரோக்ராமா மாத்துறது. ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஃபார் தி கப்பிள்ஸ். என்ன சொல்லுங்க மாமா, இது பாதுஷா சொன்னாங்க. வேகலையா, ஃபிளேக்கியா வரலையா, சதச்சதான்னு வருதா? இப்போ நம்ம நேர்கள் சரியா வரலன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன கரெக்டான பின் பாயிண்ட் பண்ண, ஹார்டா ஆறுது, எனக்கு உடைஞ்சு போகுது, அந்த மாதிரி சொன்னா டயக்னோசிஸ் பண்ணலாம். டாக்டர் கிட்ட உடஞ்சிடலான்னா, தலை வலிக்குது, கால வலிக்குது சொன்னா அதுக்கு சரியா மருந்து சொல்லுவார். அந்த மாதிரி தான் நம்மளும். இப்போ எனிவே நான் 2-3 ப்ராப்ளம் சொல்லி அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு
பாதுஷால பொதுவா எல்லாரும் பண்ற தப்புனா தண்ணி போட்டு பிசைவாங்க. தண்ணி போட்டு பிசைஞ்சா எண்ணெயில பொரிச்சு சக்கரை பாகுல போடுறது சொத சொதன்னு ஆயிடும். ஆஸ் ஃபார் as பாசிபிள் தண்ணி இல்லாத பிசையணும். அப்போ எங்க இருந்து ஈரப்பசை வரும் அப்படின்னா தயிர் விடுறோம். 1/2 கப்பு தயிர், 3 மடங்கு மைதானா, 1 மடங்கு நெய். நெய், வெண்ணெய், வனஸ்பதி ஏதோ ஒரு ஃபேட். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் நெய். சரியா? அப்போ வந்து ஒரு பெரிய தாம்பாளத்துல போட்டுக்கணும். மைதாவை போட்டு நடுவுல குழிச்சு இந்த நெய் போட்டு ஒரு சிட்டிகை சோடா போட்டு விரல் நுனியால நுரைக்க அடிக்கணும். அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல தயிரை போடணும். அப்ப என்ன ஆயிடும், அந்த மாய்ச்சர் அதுலயே கிரியேட் ஆயிடும். இதுலயே அந்த மைதாவை பிசையணும். அப்படி தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணி போட்டுக்கலாம், தேவைப்படாது. அப்ப என்ன ஆகும், இந்த சிறு சிறு உருண்டைகளாக்கி ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், மாவு புளிச்சிடும். பிசைஞ்ச அந்த மாவை சிறு உருண்டைகளாக்கி அதை உள்ளங்கையில வச்சு கட்டை விரலால அழுத்தி டீப் ஃப்ரை இன் ஆயில், கீ ஆர் சம்திங். அப்போ என்ன ஆகும், உள்ள அப்படி அடல் அடலா ஃபிளேக்கியா வரும். அப்புறம் நீண்ட நேரம் சக்கரை பாகுல ஊற வச்சா அதோட சுவை குறைஞ்சிடும், தொடர போதே உதிரும். சோ ஒரு வாட்டி முக்கிட்டு வெளியில எடுத்து ஒரு ட்ரேல வச்சிடுங்க. இஃப் யூ ஸ்டில் வாண்ட் இட் மோர் சாஃப்ட், 2வது வாட்டி முக்கிக்கலாம். முக்கியே ஒரு 4 hours வச்சிருந்தா அது குலாப் ஜாமுன் மாதிரி ஓவரா. குலாப் ஜாமுன் ஊறத்துக்கே எவ்வளவு அதுக்கு இருக்கோ இல்லையோ. சோ அதனால இத குலாப் ஜாமுன் மாதிரி ஊற வைக்க கூடாது. சிறிது நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருங்க. சூப்பர். சரியா? அதனால அவருக்கு வாய்ப்பு இல்ல, எல்லா ஸ்டெப்பும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, கரெக்ட். ஆனா இது ஒரு ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, என்ன கலர் காம்பினேஷன்ஸ் கரெக்டா சொன்னாலும் கூட அதே அளவு பொருளை 2 பேர்கிட்ட கொடுத்தா ஒவ்வொருத்தர் பண்றதுல எப்படி வித்தியாசம் வருது? அதுதான் பிரம்ம ரகசியம். ஒரே கிச்சன்ல ஒரு அம்மாவும் பண்ணுவாங்க, பொண்ணும் பண்ணுவாங்க, மாமியாரும் பண்ணுவாங்க, மாட்டு பொண்ணும் பண்ணுவாங்க. அதே உப்பு காரம், அதே சாம்பார் பொடி. எப்படி சில பேர் பண்றத மணக்கிறதுன்னா, ஒண்ணு வந்து கைமணம், 2வது பொறுமை. யூ மே புட் த சேம் இன்கிரீடியன்ட் பட் ஸ்டெப் பை ஸ்டெப். இது பிரவுனான ஒரு வத்த குழம்பு கூட அந்த தோரம்பருப்பு பொன்னிறமா ஆன பிறகுதான் புளி கரைச்சி விடணும். சில பேர் வத்த குழம்புக்கு பொடிய கடைசியில போடுவாங்க. பொடி அந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டு அப்புறம் புளிய போறச்சானா அந்த டேஸ்டே வேற. சோ செய்முறையில டிஃபரன்ஸா இருக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ்ல தே மே பி ஹேஸ்டி, சொல்லவே முடியாது. கரெக்ட். ரொம்ப அதுதான் சமையலுடைய அழகே. இது போறோம் டம்ப் பண்ணிட்டான்னா சமைக்கிறதே பெரிய விஷயம் இதுங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இல்ல, நீங்க இந்த மாகாணி சொல்லும் பொழுது அந்த மாகாணியோட சேர்த்து சில பேர் வேற வேற பொருள்கள் எல்லாமும் போடுறாங்க. பச்சை மிளகாய் கீரி போடுவாங்க, எலுமிச்சம்பழத்தை துண்டு துண்டா நறுக்கி போடுவாங்க. அவங்க கேட்ட கேள்வி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா காரமா அந்த புளிப்பா காரமா மாகாளி வேணும்னா நிறைய அந்த ஒரு 4 or 5 லைம் கட் பண்ணி அதுல போட்டாலே புளிப்பு ஏறும். தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம், ஆனா இதுல புளிப்பு ஏறிடும். பச்சை மிளகாய் கீரி போட்டா காரம் நிறைய. காஞ்ச மிளகாய் காரத்தை விட பச்சை மிளகாய். சோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் வைட்டமின் சி. ஒரு நேர் வந்துட்டாங்க புதுக்கோட்டையில இருந்து ஃபாத்திமா. ஹலோ ஃபாத்திமா, வாங்க. மேடம் உங்க போன் கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சொல்லுங்க மேடம் மறுபடியும். அந்த கொக்கோ பவுடர்ல சாக்லேட் அதானே? ஆமா மேடம். ஓகே ஓகே. ஆமா, பாவ லைன்ல இருந்தாங்க போல, கட் ஆயிடுச்சு. சொல்லிடுங்க திருப்பி. கொக்கோ பவுடர்ல அந்த சாக்லேட் பண்ணது சொன்னீங்களே. ஐயோ, அந்த ஃபுல் ரெசிபிமா? ஆமா. சரி, ஒரு டின் கண்டன்ஸ் மில்க் 450 கிராம் இருக்கும். அதுக்கு பதிலா 2 லிட்டர் பால் வாங்கி குறுக்கிக்கலாம். அப்புறம் 6 to 7 டீஸ்பூன் கொக்கோவை அப்படியே போடாம சிறிதளவு பால்ல கரைச்சி போடணும். இல்லைன்னா அது கட்டி கட்டி ஆயிடும். எவ்வளவு கொக்கோ போடுறோமோ அதே அளவு சர்க்கரை, 100 to 110 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெய், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கனமான கடாயில போட்டு கலந்த பின் அடுப்பு மேல வச்சு சிறு தீயில் வச்சு கிளறிடணும். இப்போ கொஞ்சம் சுமாரா திக்கா பேஸ்டா ஸ்டேஜ் வந்த உடனே லிக்விட் குளுக்கோஸ் ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில கரைச்சி விடவும். அப்புறம் சேர்த்து கிளறினே வந்தா 40 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. அதுல ஆனா தோசை மாவு பதத்துலேருந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். நல்லா சுருட்டி அதை எடுத்து வெண்ணெய் தடவிய ஒரு அலுமினியம் ட்ரேல கொட்டிட்டு
மேலையும் நல்லா லெவல் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டதை மேலே தூவி கட் பண்ணி 40 பீஸ் கிடைக்கும். கட்டாயமா பாருங்க. இப்போ லைன் இருக்கா இல்லையா? ஹலோ ஹலோ ஃபாத்திமா கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். thank you you proved that you are a good teacher. நைஸ் நைஸ். see அதுதான் ஒரு டீச்சருடைய அழகு. எத்தனை தடவை கேட்டாலும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அழகா திருப்பி திருப்பி அதை வந்து எந்த ஒரு பாயிண்டையும் விடாம சொல்லி தரது பெரிய விஷயம். hats off to you. ஓகே, இப்போ வந்து ஒரு நேர்களே ஒரு 2-3 கேள்வி கேட்டாங்க. மாகாணி ஊர்கா அந்த மாதிரி இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வத்தல் வடாம் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. எது வத்தல் எது வடாம், எது எதுலாம் வத்தல் போடலாம், எது இதுல எந்தெந்த காம்பினேஷன் எல்லாம் வடாம் போடலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு சொல்லணும், இந்த வத்தல் வடாம்லாம் பை மார்ச் ஏப்ரல் முடிச்சிடுங்க. மே மாசம் ரொம்ப வெயில் இருக்கும், ஒரு புழுதி காத்தும் வரும். அந்த வெளியில வந்து காய வச்சா அது மேல எல்லாம் டஸ்ட் வரும். ஸோ பெஸ்ட் சீசன் இஸ் மெட்ராஸ்ல எல்லாம் மார்ச் மாசமே சூடு ஏறுது. அந்த காலத்துல எல்லாம் தனி வீடு இருக்கும், மொட்டை மாடியில பண்ணுவாங்க. இப்போ ஒத்துமையா இருக்காங்க, கூட்டு குடும்பத்துல இருக்காங்களோ இல்லையோ அங்க கூட இருக்கிற பிளாட் பீப்புளோட ஒத்துமையா இருந்துதான் ஆகணும். அப்போ மொட்டை மாடிக்கு போய் பண்ணோம். வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்தாச்சு. இப்பெல்லாம் துணியில பண்ணா ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்ல இந்த காலத்துல நல்ல பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால பிளாஸ்டிக்கோட தூள்கள் அந்த வடத்துல ஒட்டிக்கும். பார்த்து யூஸ் பண்ணுங்க. முந்தின நாளே நான் இப்ப வந்து வடாம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்குள்ள ஒரு நேர் வந்திருக்காங்க, பாத்துடலாமா? சரி. ஹலோ, வணக்கம். ஹலோ சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிங்க. ஹலோ வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என்னோட நேம் நாகபுஷ்ணம். தாம்பரத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க நாகபுஷ்ணம். சொல்லுங்க. தட்டை தட்டை என்னதுமா? புரியல. அரிசி தட்டை தட்டை அரிசி தட்டை. ஓகே ஓகே, நாகபுஷ்பம் நல்ல பேரு, நாகலிங்க பூ பேர் மாதிரி இருக்கு. தேங்க்யூ. தட்டை சொல்றது ஓகேமா, தேங்க்யூ. தட்டை. அதுக்கு முன்னாடி இந்த வடா ஒண்ணு சொன்னீங்க, அது முடிச்சிருங்க. சரி, ஏன்னா அது பாதியில் தொங்க வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் have come into fashion now. இப்போ பிளாஸ்டிக் பத்தி நிறைய சொல்றாங்க. அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யா தெரியாது, ஹோட்டல்ல எல்லாம் இட்லி பானையில வந்து பிளாஸ்டிக் ஷீட்ல போட்டு இட்லி ஊத்துறாங்க. பிளாஸ்டிக் உருகிடாதா? உருகாத பிளாஸ்டிக் இருக்கலாம், ஸ்டீம் தானே பண்றாங்க, டைரக்ட் ஹீட் இல்லையே. பட் தோஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் தேர். கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு வருது. நம்ம கூடுமான மட்டும் இயற்கையாவே பண்ணலாம். அந்த காலத்துல பண்ண மாதிரி வேஷ்டி துணி எடுத்து பண்ணுங்க. இல்ல அத வந்து சஜஷன் 1. ரெண்டாவது, காலையில கலரிட்டு அன்னைக்கே வச்சாக்கா சரி வராது. ஓவர் நைட் புளிச்சாக்க இந்த நேச்சுரலாவே புளிச்சிருக்கும். அந்த வடாலாம் நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். ரொம்ப புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க, அது எண்ணெயில போடுறச்சே பிரவுன் ஆயிடும். ஒயிட்டா வேணும்னா யூ லெட் இட் ஃபர்மெண்ட் நேச்சுரலி. அப்போ வந்து அத வெள்ளை கலர் மாறாது. இப்போ ஒரு ஜவ்வரிசியை கொஞ்சம் ஊற வச்ச பிறகு தனியா ஊற வச்சிடுங்க. இந்த பக்கம் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி அளவெல்லாம் கவலையே கிடையாது. கொஞ்சம் ஜாஸ்தியா நீர்க்கானா கூட வைக்க இறுகி இட் வில் அப்சார்ப் வாட்டர். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசியை அதுல போட்டு உப்பையும் போட்டு வேகிற வரைக்கும் அடுப்பு மேல சிறு தீயில வச்சு, இப்போ இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் அரைச்ச விழுது போட்டு பெருங்காயம் கரைச்சி விட்டு போட்டு நல்லா கீழே இறக்கி வச்ச பிறகு ஓவர் நைட் வச்ச பிறகு ஒரு கரண்டியால எடுத்து அந்த இல்ல அதுக்கு ஜவ்வரிசி கெட்டி ஆயிடாதா இன்னும் ஓவர் நைட் வச்சு? ஆனா ஆட்டுமே கொஞ்சம் கையில கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க, கரைச்சிக்கலாம், லிக்விட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுலயே வேரியேஷன் நிறைய கடையில அதுல கலர் ஊத்துறாங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை. இதுல கேரட் துருவி போடுறாங்க, கேரட்டோட ஜூஸ போடுறாங்க, புதினாவோட ஜூஸ போடுவாங்க, பாலக்கோட ஜூஸ போடுவாங்க. பாலக் வடாம், புதினா வடாம், ஜவ்வரிசி தான் பேஸ். அத வச்சுட்டு 1 கப்பு கேரட் ஜூஸ் அத கலந்து அது ஒரு கிண்ணத்துல போடலாம். அப்புறம் பாலக்க வெந்து அந்த ஜூஸ போடலாம், பீட்ரூட்டை போடலாம். சோ நேச்சுரல் கலரா இருக்கு. வாட் ஐ மீன் இஸ் நாட் கெமிக்கலி ஆடட் ஃபுட் கலர். கரெக்ட்.
இப்ப தட்டையை சொல்லிடுவோமா? தட்டைய சொல்லிடலாம். தட்டை வந்து என்னன்னா புழுங்கலரிசி தட்டை இருக்கு, பச்சரிசி தட்டை இருக்கு. புழுங்கலரிசி தட்டைன்னா ஊற வச்சு அரைப்பாங்க திருநெல்வேலி சைட்ல எல்லாம். பட் நம்ம வந்து பச்சரிசி தட்டைனாக்கா மாவே போடலாம். தட்டைக்கு வந்து ஒரு 6:1 கணக்கு. ஓகே, அரிசியும் உளுந்தும் இல்ல, மாவும் உளுத்த மாவு. எப்ப பட்சணத்துக்கு உளுத்த மாவு பண்ணாலும் வெறும் சட்டியில உளுந்த வறுத்து மிக்சியில பொடிச்சு அதை ஜலிச்சு ரெடியா வச்சுக்கணும். சோ அப்ப வந்து 6 கரண்டி அந்த அரிசி மாவுன்னா கிட்டத்தட்ட 3/4 1 கரண்டி உளுத்த மாவு. உளுத்த மாவு நிறைய போட்டானாக்கா ஹார்ட் ஆயிடும். உளுத்த மாவு குறைஞ்சா போனா முறுமுறுப்பு இருக்காது. சோ அது அரிசியோட தரத்தை போட்டும் உளுந்தோட தரத்தை போட்டும் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நெய் போட்டா நல்லா இருக்கும், வெண்ணையும் சேர்க்கலாம், உப்பு நெய். இப்ப தட்டைக்கு என்னன்னா கடலை பருப்பை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அந்த ஊற வச்ச கடலை பருப்பையும் இதோட போட்டுக்கணும். தாம்பாளத்துல அரிசி மாவு கொட்டி உளுத்த மாவு உப்பு வெண்ணையோ நெய்யோ போட்டுட்டு ஒரு 6 கரண்டிக்கு வந்து ஒரு 1/4 கரண்டி வெண்ணையோ நெய்யோ போடலாம். உப்பு காரம் போட்டுக்கோங்க. தட்டை ஒயிட்டா இருக்கணும்னா பச்சை மிளகாய் அரைச்சி ஜூஸ் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணா ஒயிட்டிஷா. சிவப்பா இருக்குன்னா பரவாயில்லன்னா ரெட் சில்லி பவுடர் போடலாம். ஸோ உப்பு காரம் வெண்ணெய் அந்த கடலை பருப்பு அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு மெல்லிய துணியில தட்டைய தட்டணும். தட்டுவதால் தட்டை. ஆமா, அது ஏன் தட்டுறோம்னா டைரக்டா அப்படியே கையிலேயே தட்டி பிளாஸ்டிக் ஷீட்ல போடுவாங்க. பண்ணக்கூடாது. ஏன்னா வாட் லிட்டில் மாய்ஸ்சர் இஸ் தேர் பெசைற போது அந்த துணி ஈரப்பதத்தை இழுத்துக்கும். அது மேல இந்த குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி ஹாலிடேல கொடுங்க. ஒண்ணு வந்து தட்டின்னே இருக்கும், இன்னொன்னு குச்சியால ஓட்ட போடும். மேல ஓட்ட போட்டானாக்கா நல்லா வேகும். அப்புறம் பட்சணத்துக்கு ரொம்ப சூடா இருந்தா மேல பிரவுன் ஆயிடும், உள்ள வேகாது. மீடியம் ஹீட்ல போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான தட்டை ரெடி. ஒரு நேயர் இருக்காங்க நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சாம்பார் பொடி இந்த பிராமின்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வாசனையான அந்த சாம்பார் பொடியும் இட்லி மிளகா பொடியும் ரசம் பொடியும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் இவங்களோட ரொம்ப ஃபேன். சரி சொல்றேன். அவங்களோட இது எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். சிம்பிளாவும் எளிமையாவும் வீட்ல எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சரி, அவங்களே கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்டே சொல்லிடுங்க. தேங்க்யூ மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களோட ஃபேன் நானு. எனக்கு உங்க சாம்பார் பொடியும் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்றேன், உங்ககிட்ட பேச முடியல. உங்க சாம்பார் பொடி இட்லி மிளகாய் பொடியும் ரச பொடியும் மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, வெளியில போய் நாங்க சாப்பிட இஷ்டப்படாதவங்க, எங்களுக்கு வீட்டுல இருந்து செஞ்சு சாப்பிடுற மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியானது வேணும். அதனால கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. லிஸ்ட் பெருசா இருக்கும், பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க சாம்பார் பொடிக்கு. சரியா? எல்லாம் ரெடியா எழுதி வச்சிருக்காங்க. வாவ், சரி வில் ஸ்டார்ட். Thank you புஷ்பலதா. Thank you. உங்க பேர் என்ன? புஷ்பலதா. Here is your recipe. வந்து எந்த பாத்திரத்துல அளக்குறீங்களோ அதே ப்ரொபோர்ஷன். சோ நம்ம வில் ஸ்டார்ட் வித் கப். 6 கப்பு தனியானா கொத்தமல்லி விதை சொல்லுவாங்க, தனியா சீட்ஸ் 6 கப்பு. துவரம்பருப்பு 1 கப்பு. கடலைப்பருப்பு 1 கப்பு. மிளகு ஜீரகம் தலா 1/4 கப்பு. சாம்பார் பொடிக்கு மிளகு ஜீரகம் ரொம்ப வேண்டாம். வெந்தயம் 1 பிடி. மஞ்சள் 2 கிழங்கு. இந்த கருவேப்பிலை இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பொடிச்சு வைக்கிறத, சாம்பார் பொடி மொத்தமா பொடிக்கிறத பண்ணாதீங்க, தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா பொடியில பூச்சி வரும், நீண்ட நாள் இருக்காது. சரியா? சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கு, சாம்பார் பொடியோட அந்த கருவேப்பிலை எல்லாம் போடுறது. அப்போ வந்து இதெல்லாம் வெறும் வாணலியில் தனித்தனியாக வாசம் வரும் வரை சிவக்க வறுத்து அப்புறம் மொத்தமா சேர்த்து போட்டு மெஷின்ல திரிக்கிறதுக்கு கொடுக்கணும். அரைத்த பிறகு
இந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் அதே 6 கப். இல்ல சிவப்பு மிளகாய் இன்னும் சொல்லல. சொல்லல. கரெக்டா உஷாரா இருக்கேம்மா. இந்த அததான் சொல்ல வந்தேன். இந்த மசாலா பொடி 2 மடங்குன்னா மிளகாய் தூள் 1 மடங்கு. 1 மடங்கு. அத கலந்து அப்பப்போ கலந்து வச்சு வந்துச்சு. சாவு மை பாட்டி யார் இப்ப பருப்பு இத தனியா அரைச்சு வச்சுட்டு மிளகாய் பொடி தனியா அரைச்சு அப்போ வச்சுட்டு ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருக்கும். வாசனை போகாது. அவங்க திருப்பி she emphasized வாசனை. பொதுவா அந்த கம்யூனிட்டில மொத்தமா சேர்த்து அரைக்க மாட்டாங்க. இது தனியா அது தனியா அரைச்சு ஒரு மாசத்துக்கு வேணுங்க அதை அரைச்சிட்டு வாரம் இப்படி கலந்து வச்சுக்கலாம் தனியா ஒரு டப்பால. சரி, இப்ப இந்த அளவு சொல்லுங்க திருப்பி. 6 கப். நான் இத ரசப்பொடியும் முடிச்சிடுறேன். டைம் ஆயிடும் திருப்பி. ஓகே, அப்புறம் டைம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் தோசை மிளகாய் பொடி ஆமா 2 இருக்கு. கடலை பருப்பு 1 கப். தோசை மிளகாய் அப்படி சொல்றேன் புஷ்பலதா, எழுதிக்கங்க. கடலை பருப்பு 1 கப். உளுத்தம் பருப்பு முழு உளுந்தா வாங்கிக்கோங்க 1 கப். மிளகாய் 2 பிடி. ஆனா அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு தகுந்தபடி காம்ப எடுத்த மிளகாய் வச்சிட. இப்போ ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் ஹோல்ட்ல கட்டாயமா கடுகு எள்ளும் போடுவாங்க. சோ கடுகு 2 மேஜைக்கரண்டி, எள்ளு 2 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, வறுப்பதற்கு எண்ணெய். இதை தவிர நீங்க வேணும் பெருங்காயம் கட்டாயமா போடணும். பெருங்காயம் கட்டியா போட்டா சரி, இல்ல பொடியா போட்டாலும் சரி. கட்டியா போட்டா முதல்ல பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு மிச்ச சாமான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இவற்றை தனித்தனியாக எண்ணெயில் வறுக்கும். ஏன்னா உளுத்தம்பருப்பு செவக்கத்துக்குள்ள கடலைப்பருப்பு கருகிடும். தனித்தனியா போட்டு அப்புறம் மொத்தமா உப்பை போட்டு பொடிச்சு வச்சுங்க. சில ஹோம்ல அதாவது சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா, அங்க திருநெல்வேலி அந்த கன்னியாகுமரி சைட்லாம் தேங்காய் மிளகாய் பொடின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. தேங்காயை வறுத்துட்டு இதோட சேர்ப்பாங்க. வெல்லம் போடுவாங்க சில பேர் கொஞ்சம். ஆமா, ஏன்னா டு பேலன்ஸ் தட் ஷார்ப்னஸ். ஏன்னா இப்ப ராவா தானே சாப்பிடுறோம் இத, அதுக்காக. வெல்லத்துல அயனும் இருக்கு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. வாட் ஐ அம் டெல்லிங் ஃபர்ஸ்ட் இஸ் அதான் தோசை மிளகாய் பொடி ரெடி. அடுத்தது ரசப்பொடி. ரசப்பொடிக்கு கடலைப்பருப்பு கிடையாது. ஏன்னா கடலைப்பருப்பு திக்கனிங் ஏஜென்ட். சாம்பார் திக்கா இருக்கணும், ரசம் தெளிவா இருக்கணும். அதனால கடலைப்பருப்பு போடக்கூடாது. 6 கப்பு தனியானா இதுல 1 கப்பு துவரம் பருப்பு, இதுல மிளகு ஜீரகம் அரை கப்பு போடணும். இதுல மெந்தயம் கிடையாது, மஞ்சக்கிழங்கு கிடையாது. ஒவ்வொன்னாக தனித்தனியாக வெறும் சட்டியில் வறுத்த பின் அதை மொத்தமா இந்த 6 கப்பு தனியாக்கு டெஃபினட்டா 300 கிராம் காஞ்ச மிளகாய் இருக்கும். சேர்த்து அரைங்க. அரைக்கிற போது சிறிது கரகரப்பா அரைச்சா ரசம் தெளியும். சில பேர் 1 டீஸ்பூன் வெல்லம் போடுவாங்க தெளியறதுக்கு. இவங்க வாசனையா பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல 2 சமாச்சாரம். ரசம் ஒரு கொதி வரைச்சியே இறக்கி விடணும். கொதிக்க கூடாது. சாம்பார் பருப்பு சேர்த்த உடனே நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற போதே நீங்க கொத்தமல்லி போடணும். தாளிக்கிற போது கருவேப்பிலை போடணும், பெருங்காயம் எல்லாம். இப்போ மணமும் சுவையும் நல்லா பொடி பண்ணா கூட நல்லா அந்த கரெக்டா பண்ணணும். So we will wish her very good time with sambar and rasam. சந்தோஷமா இருக்கும். ஆமா, சாம்பார் பொடி ரிவைஸ் பண்ண சொன்னேன். For your sake I will revise again. Yeah, of course. சாம்பார் பொடிக்கு ஒரு நேர் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து வந்துறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் விமலா, வாங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். Thank you. ஹலோ, சொல்லுங்க விமலா. சொல்லுங்க. மேம் கிட்ட பேசலாமா? பேசுங்க பேசுங்க. நான் வெயிட் பண்றேன் உங்களோட பேச. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. அதாவது பாதாம் அல்வா மேடம், தேன் நெல்லி. தேன் நெல்லி தேன்ல ஊற வச்சு செய்வாங்கல்ல நெல்லி. நெல்லிக்காய். ஓகே ஓகே, தேன் நெல்லி. ஓ சூப்பர் சூப்பர். சரிங்கம்மா, சரி ரெண்டும் ஓகே. பாதாம் அல்வா, தேன் நெல்லி நல்ல ஹெல்தியா சாப்பிடுறாங்க ஜனங்க இல்ல. நமக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க மேடம். பாதாம் அல்வா நிமிஷமா பண்ணிடலாமா? தோ வெரி காஸ்ட்லி இந்த மார்க்கெட். செய்முறை எளிது. பாதாமோட
காஸ்ட்டுக்காக தான் அவ்வளோ காஸ்ட்லி, நாட் ஃபார் லேபர். பாதாம் வந்து ஊற வச்சு தோல் உரிச்சு பால் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப பால் போட்டானா நீண்ட நாள் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் பாலை போட்டு அரைச்சு பாதாம் விழுது. இப்போ 100 கிராம்னா 200 கிராம் சர்க்கரை. பாதாம் அல்வாக்கு சர்க்கரை பாகெல்லாம் ரொம்ப தேவையில்லை. அப்படியே இந்த அரைத்த விழுது சர்க்கரை சேர்த்து கிளறினாலே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி பாதாமோட சேர்த்துடும். ஓவரா குக் ஆகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரி சேர்த்து கிளற போது சூடான நெய், குங்குமப்பூ, ஏலக்காய் தேவையில்லை, பச்சை கற்பூரம் தேவையில்லை, குங்குமப்பூவே போறோம். கலர் மஞ்சள் கலர் வேணும்னா போட்டுக்கலாம். நெய்யும் குங்குமப்பூவும் சேர்த்தாலே அந்த கலர் வந்துடும். நல்லா போட்டு கிளற போது சுருளா அந்த பாத்திரத்துல ஒட்டாம அல்வா அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், எடுத்து வச்சா பாதாம் அல்வா ரெடி. சூப்பர், ரொம்ப ஈஸியான ஈஸி தான். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் மைசூர் பாகுக்கான உங்களுக்கு சக்கரை பாகு வைக்கணும். இதுல பாகு வைக்க சில பேர் வைப்பாங்க, அவசியம் இல்ல. அவசியம் இல்லாததுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும்? ஆமா, கரெக்ட். தேன் நெல்லி ஒண்ணு சொன்னாங்க. அதுல ஏன்னா இப்ப தேன் வந்து ரெடிமேடா கிடைக்குது. இந்த நெல்லிக்காயை எப்படி பதப்படுத்தி இதுல போடுறது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. நெல்லிக்காய வேக வச்சு அந்த தேன் போட்டாக்கா சரிப்படாது. ஆமா. சோ நெல்லிக்காயில சிறிதளவு உப்பு சேர்த்து வெயில்ல வைப்பாங்க, ஒரு துணி கட்டி. So what will happen, that salt is a preservative and tender ஆயிடும். அது இது தண்ணியில கொதிக்காமலே துணியில கட்டி வச்சிடணுமா? ஆமா, மேல மேல அந்த எந்த ஜாடியில வைக்கிறோமோ அது மேல துணி கட்டிடு. ஓகே ஓகே. ஒரு 2 days வச்சா போறோம், அப்படியே டெண்டர் ஆகி சாஃப்ட் ஆயிடும். அதுக்கு மேல தேனை போட வேண்டியது. அது அப்புறமா அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் தேன்ல. ஓகே, இன்னொரு நேர் வந்துட்டாங்க பாம்பேல இருந்து. ஹலோ ஹலோ ஹலோ. உஷா வாங்க, மும்பைல இருந்து. ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த திருநெல்வேலி தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு பண்ணுவாங்கல்ல. ஆமா, அது கேட்கணும் மேடம் கிட்டக்க. சரி, கேளுங்க கேளுங்க. நான் உங்களோட ஃபேனு, ரொம்ப வருஷம் நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் எனக்கு கிடைச்சது இல்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு கிடைச்சது. அவங்களோட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால எனக்கு அந்த ரெசிபி சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொன்னு இந்த இதுக்கு களி பண்ணுவாங்க இல்ல, திருவாதிரை களி. அந்த இதுக்கு திருநெல்வேலியில வேற மாதிரி பண்ணுவாங்க, தஞ்சாவூர்ல வேற மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு கேட்கணும். ஓகே ஓகே, எனக்கு 2 கொடுங்க. மேடமோட பேசினதுக்கு ரொம்ப thank you உஷா, thank you. We are also very happy. Thank you. இது வந்து சொதி வேற, திருநெல்வேலி தேங்காய் குழம்பு வேறயா? இல்ல சொதிதான் தேங்காய் குழம்பு. சொதிதான். ஓகே. So what she is saying is right. டவுன் சவுத் மதுரைக்கு இந்த பக்கம் தான் அந்த சொதி. அதுக்கு பேரே மாப்பிள்ளை சொதி. அதாவது தலை தீபாவளிக்கு அந்த சொதி தான் வடி கொடுக்கிறது, சொதி தான் பண்ணுவாங்க. So let us share it with her. Yeah, of course. சொதி வந்து it's a cross breed between stew and அவியல். ஆமா, கரெக்ட். அந்த ஸ்டூ வந்து வாட்டரியா இருக்கும், சொதி வந்து கொஞ்சம் வாட்டரியா இருக்கும், பட் நாட் சோ திக் லைக் அவியல். அபவுட் த கன்சிஸ்டன்சி. அதுல வந்து அவியல்ல பூண்டெல்லாம் போட மாட்டாங்க. சொதில பூண்டு, அந்த இஞ்சி எல்லாம் தட்டி போடணும். சோ ஏன் இப்படி கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, ஃபார் ஹர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. சொதி பொதுவா நிறைய கோஸ் போடுவாங்க, கேபேஜ், அப்புறம் அந்த துவரை, அவரை, முருங்கை, உருளை, இந்த மாதிரி நாட்டுக்காய் எல்லாம் போடுவாங்க. மொச்சக்கொட்டை போடலாம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு சொதிக்கு முதல்ல 3 பால் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஃபர்ஸ்ட் மில்க தனியா வச்சிடுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் மில்க்ல தான் இது கொதிக்கணும். உப்பு ஒயிட்டா வேணும்னா மஞ்சப்பொடி ரொம்ப குறைச்சலா போடுங்க. பரவாயில்ல, எல்லோவா இருந்தாக்கானா மஞ்சப்பொடி போடலாம். உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்கிற போதே பூண்டு தட்டி போடுங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் அரைச்சி அதுல போடுங்க. அதுக்கப்புறம் இந்த இதுவும் போடணும். இதுக்கு வந்து தக்காளி கிடையாது, புளி கிடையாது. ஸோ எப்படி அதுல புளிப்பு சேர்ப்பாங்க, தயிர் கிடையாதுல, லைம் ஜூஸை ரெடியா வச்சுக்கணும். முதல் பாலை ரெடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு அடுப்புல எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடலைப்பருப்பு,
வெங்காயம், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி அதுல போட்டுட்டு நல்லா எல்லா காய்கறி எல்லாம் வெந்த உடனே திருப்பியும் அந்த கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை கீரி போட்டதை போட்டு இந்த முதல் பாலையும் விட்டு அதுக்குள்ள அந்த கீழே இறக்கி வச்சு லைமை போடுவாங்க. சில பேர் கடைசியில கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுவாங்க. கருவேப்பிலை நிறைய போடலாம். தயிர் இல்லாத அவியல் டைப், பட் குக்ட் இன் கோகனட் மில்க் வித் லாட் ஆஃப் garlic and ginger. சூப்பர். அவங்க வந்து இன்னொரு இந்த களியில வந்து இந்த வேரியேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அது திருவாதிரை களி நிறைய இல்ல, ஒரே மாதிரி அரிசி வெல்லம் அதே காம்பினேஷன் தான். ஆமா, ஓகே ஓகே. வெல்லம் வெல்லம் இந்த வெல்லம் அச்சு வெல்லத்திலயும் பாகு வெல்லத்திலயும் தான் வித்தியாசம். ஓகே ஓகே. கலர் டிஃபரெண்ட் ஆயிடும். சோ டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு வந்து I'm born in Tirunelveli side, got married to Tanjavur side. சிலதெல்லாம் I have found lot of difference. அதுல இதுல இந்த களியில எல்லாம் ரொம்ப ஒண்ணும் இல்ல. அதே என்ன காம்பினேஷன்ல எப்படி போடணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதான் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெல்லத்தை துருவி ரெடியா வச்சுக்கணும். வெல்லம் பாகு எடுக்கணும். வெல்லம் பாகு எடுக்கிறது 2:1 விகிதத்துல வெல்லம் 2 மடங்கு தண்ணி 1 மடங்கு எடுக்கணும். பொங்கு பதம் வந்தா போறோம், கம்பி பதம் வர வேண்டியதில்ல. கம்பி பதம் வந்தா சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும் களி. அதை ரெடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி குருணையா போட்டோம்னா சில பேர் அப்படியே போடுவாங்க. பட் அரிசி அந்த அரிசி உப்புமாக்கு சொன்ன மாதிரி அந்த போட்டதான் நல்லா வரும். லேசா வெறும் சட்டியில வறுத்துட்டு போட்டு கிளற வேண்டியதுதான். போட்டு ரொம்ப ஈஸியான ஒரு. எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து சில பேர் வீட்டுல பயத்தம்பருப்பு போடுவாங்க. வறுத்துட்டு அது அந்த கரகரப்பா பொடிக்கிற போதே. So it takes a twist there. மத்தபடி தேங்காய் பல்லு கீரி போடுறது, ஏலக்காய் போடுறது, அந்த குங்குமப்பூ நெய் போடுறது எல்லாமே அந்த காலத்துல களியில் நெய்யே போட மாட்டாங்க. அப்படியே களி மாதிரி அப்படி இருக்கும். இப்பெல்லாம் களிய கூட சுவையா பண்ணலாம். ஓகே சூப்பர். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து 2 ட்ராக் பாருங்க. ஒண்ணு வந்து இந்த கோடை காலத்துக்காக நீங்க சொன்ன ரெசிபிஸ், அண்ட் இன்னைக்கு நேர்கள் ரொம்ப அழகான ரெசிபிஸ், நிறைய வித்தியாசமானது கேட்டாங்க. ரொம்ப அழகான ரெசிபிஸ் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. நிறைய நீங்க எப்பவுமே சொல்வீங்க ட்ரெடிஷனல்ல வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது. பட் இன்னைக்கு நிறைய ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் வந்தது. ரொம்ப சந்தோஷம். நேர்கள் நிறைய நல்ல கேள்வி கேட்டாங்க. இன்னும் நிறைய இருக்கு கோடை காலத்துக்காக பார்க்க வேண்டியது. தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி மேம். வணக்கம்.